ஆண்டவர் அவருடைய சபையை கட்டுகிறார், அவர் பாதுகாக்கிறார். சபைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சபையை நடத்துகிறவரும் ஆண்டவர் தான். சில நேரங்களில் விசுவாசிகள் துன்பப்பட வேண்டியது இருந்த போதிலும் சபையாக தனிப்பட்ட விதத்தில் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக பலவிதமான கொடுமையான உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருந்த போதிலும் ஆண்டவர் சபையை பாதுகாக்கிறார். வரலாற்றில் முதன்முறையாக சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்தே சபைக்கான துன்பங்களும் ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல இதை நாம வாசிக்கிறோம். வரலாறு முழுவதிலேயுமே சபை மிகுந்த துன்பங்களுக்குள்ளாகவே சென்றிருக்கிறது. துன்பங்கள் இல்லாத காலகட்டத்தை சபை வரலாற்றுல நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான துன்பங்களுக்கு சபை முகம் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்த எத்தனையோ பரிசுத்தவான்களின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது.